இடி இடிக்குதுப்பா. வாங்கப்பா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்கப்பா வாங்க, வாங்கக்கா வாங்க, வாங்க தம்பி வாங்க. மண்ணீது நல்ல நாளும் என்னாலும் நீங்குது, என்னாலும் நீ கொண்டாடுதே. ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு சார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஹாய் ஹரிசிங், வாங்க 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 வாங்க. வினோத் மைக், என்னடா தம்பி வேற லெவல் ஆன்டிபாடி. பாலகுமார் பாலகுமார், ஹாய் ஹாய் ஹாய். ரமேஷ், என்னத்துக்குடா பனானா கொடுக்குறீங்க? ஹாய், என்ன பண்ணுறீங்க? ராமகிருஷ்ணன் கிருஷ்ணா, ஹாய். கணேஷ், வா வா மாமா. ஹரிசிங், வா 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 வா. வினோத் போட. எம்எஸ்பி மணிகண்டன், என்னத்துக்கு இந்த அடி அடிச்சுக்கிற கீழே போட்டு? இன்னும் கொஞ்சம் திறந்து காமி. என்ன இருக்கீங்க திறந்து காமிக்க? செம்ம பெருசு உங்க முகத்தை சொன்னேன், நீங்க எதையோ நினைச்சுக்க வேண்டாம். ரகுமத்துல்லா பிரைட், அப்படியா? சரி, உங்களுக்கு வேற வேலை இல்லையோ? அரவிந்தன், எனக்கு என்ன வேலைப்பா, உங்களை சந்திக்க. பாஸ்கரன் பாலாஜி, வாங்க வாங்க வாங்க. நிவித்தே, வா நிவித்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கு நிவித்து. உனக்கு 2 பொம்மலை, சூப்பர் சூப்பர் சூப்பரா. அல்ல வழுக்குதுப்பா. அல்லா பிக் சைஸா? சசி கணேசன், ஏன்டாப்பா ஒழுப்பா? ஏன் என்ன? சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல மழைப்பா, நல்ல மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. நக்கா இஸ்மாயில், இஸ்மாயில் எதுக்குடா நக்க சொல்ற? நீ நக்கு வேணாம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சங்கீத் மகி, வந்து உன்னை போட்டு வல்லரசு வல்லரசு, உனக்கு மரியாதை அமுட்டுதான், நீ போ. ஹாய் ஆண்டி, லவ் யூ லவ் யூ. ஹாய் டார்லிங், ஹாய் ஹாய். சாதனா, உனக்கு உலக்கை சரியா இருக்குமா? செலவகுமார், இல்லைங்க அது பத்தாதுங்க. அக்கா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் சாம், ஒரு பக்கம் பால். ஹாய் சாதனா, ஹாய் தோனி. கிருஷ்ணன் கிருஷ்ணன், வாங்க வாங்க வாங்க. நாய் தானே, என்னது குனிமா? உனக்கு உண்மையில் சாரி தின்னவா? சிங்கிள் டோரா? உண்ட புருஷன்ட விருப்பத்தோட இருந்தா தொல்லி செய்கிறாய், விளக்கமாத்து கட்ட. நல்லா இருக்கேன் பில்லூர். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நான் இலங்கையில் இருக்கேன். வாங்க வாங்க. இலங்கையில் இருக்கீங்களா? ஓகே 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 ஓகே. ஹாய் ஹாய் ஹாய்மா. என்னோட நேம் சொல்லு, டைம் சொல்லு. கா சிஸ்டர் சூர்யா லக்ஷ்மி ராக் ட்ரில்ஸ், வாங்க வாங்க. தயவு செஞ்சு உங்க ஓகே ஓகே. சரண்யா சரண்யா, ஓகேடா ஓகே. லலலா 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 லலலா. இன்னொரு மாலை இளவையில் நேரம் என்னழகான். அவன் முகம் பார்த்தா நீயே கலைந்தது நாளே, சற்று தொலைவினில் அவன் முகம் பார்த்தா நீயே கலைந்தது நாளே. லால லால லாலா லாலா லா. என்னடா மடிப்பு எடுக்க மாட்டேங்கிறா?
ஆசை வச்சேன் உன் மேல மச்சாரளி வச்சேன் கொல்லையில ஆசை வச்சேன் உன் மேல மச்சாரளி வச்சேன் கொல்லையில அரளி வச்சேன். மழை வருது, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்கோ. ஒன்லி 250 சாரீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா? ஒன்லி 250 சாரி, பூனம் சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? என்ன ப்ளூ கலரா வருது? ஏண்டி கிழவி, ஏண்டி அந்த பாட்டை கொல்ல செய்கிறாய்? இந்த ஒருத்தவங்க ஒரு பாட்டு பண்ணாங்க, அந்த பாட்டு ஞாபகமே வருது. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. இந்த 2 வரியை தவிர்த்து எனக்கு வேற எந்த வரியும் தெரியாதாடே. சரக்கு 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 சரக்கடிக்கவா, சரக்கடிச்சு உடம்புல தான் முறுக்கடிப்பவா. எப்படி இந்த சாரி அப்படியே அப்படியே நைஸா அப்படியே இந்த சாரி பார்த்தீங்கன்னா அப்படியே அழகழகா இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே நழுவுது இந்த சாரி, அவ்வளோ சூப்பரா நழுவுது. இந்த பாட்டு. என்னனுக்கு மயக்கம், என்னனுக்கு நடுக்கம், என்னனுக்கு என்ன ஆச்சு, என்னனுக்கு வியர்வை, என்னனுக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு, காதல் என்று கனவு. நீ இறந்து விட்டாயா? அடியா சமச்சான் வாங்கி தந்த மல்லியப்பூ டடடடடட என்னத்துக்குடா நான் இறந்துட்டேன்னுடா, அட சொல்லுறிய மடப்பயலே இப்படிடா. ஒருத்தன் குஞ்சு குஞ்சா அடிச்சுக்கிறான் பாரு, மணிமாறன் ஒருத்தன். ஏன் கொல்ற? மாட்டுக்குண்டா மேலே நல்லா இருக்கு, நான் ஒண்ணுமே கொல்லடா, நீ எல்லாம் இங்க ஃப்ரீயா விட்டேன் நான். ஐயோ செம்ம மலை, செம்ம மலை. வாடி வாடி மலையை காட்டுறேன், காத்தடிதா. ஜன்னல் வந்து காலும் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன என்னவோ நினைப்புல, ஏவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுதே. 9 மணி ஆனால் சீரியல் ஓப்பன் ஆயிரும். ஆமாங்க சிவா, நல்லா தான் ஆட்டுற. ஆஹா, மதன் காட்சி அப்படியே சேலை கிளைக்கு இறுக்கி விட நல்லா இருக்கும், காம்பு பெருசா இருக்கு. இது எனக்கு சேர் எடுத்து சொல்றேன், ஒரே ஒரு சேர் மட்டும் எடுத்து சொல்றேன். பாப்பா ஏ அபி, அந்த சேர் அம்மா சேர் ஒன்னு எடுத்து வா, இங்க எடுத்து வாடி தங்க, எடுத்து வாடி சாமி. இங்க உட்காரமுல அம்மா கட 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 கடன்னு இருக்குது. நம்ம சேர் எடுத்துருவாயா? நம்ம சேர் இல்லையா? ஏன் பாப்பா நம்ம சேர் இல்லையா? எங்க அந்த உட்காந்தாப்புல வளைஞ்சாப்புல இங்க வராத. பவுச் எடுத்து சாப்பிடலாம். பவுச் என்ன பவுச் இங்க வச்சிருக்க? அதான் நாங்க திறக்கால.
அம்மா பாவாடை சேலையில காயில் பாரு எடுத்துருவா. நான் வேற லைவ போட்டு திறந்துட்டேன். இரியா வர போட்டேன் நிறையா அங்கிட்ட அள்ளி உள்ள வைடா, அப்புறம் போட்டுக்கலாம். உள்ள வைடா புண்ணு. அம்மாவோட ப்ளூ கலர் பாவாடை சாரி நல்லா இருக்கும் பாரியா. சரி எல்லாம் எடுத்து வச்சாச்சா? ஆமா, அப்புறம் எல்லாம் கையாமையா நல்லா இருங்க. இப்படி பேசுறாங்க. உனக்கு அறிவு மயிர் இல்லையா? எனக்கா உன்ன மாதிரி இந்த இருவார உனக்கு. ஆஹா, ஹாய் அக்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் தங்க. இதெல்லாம் முறையாக நடக்கிறதாமா? நல்லா காமிக்கிறீங்க. அப்படியா? சரிங்க சரிங்க. சாதனா பைத்தியம் முத்தி போச்சு போல. உங்க ஊர்ல வைத்தியம் பார்க்க வரியா? கனகராஜ், உங்க ஊர்ல வைத்தியம் பார்க்க நீங்க என்ன திருத்திருவீங்களா? ஏங்க அக்கா தயவு செய்து ஆடு அக்கா. ஆடுட்டா. என்ன பாட்டுன்னு சொல்லு, நான் ஆடுறேன். என்ன பாட்டுன்னு சொல்லு, நான் ஆடுறேன். சின்ன மணி குயில பெண்ணாமா உன்னுடைய வெங்கட்டு பிஞ்சு பேர் விளக்க மாறாமா. சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் இங்க பாத்துக்கிட்டு உட்காந்துருக்காத. மழை வேற அடிச்சுட்டு இருக்குது. என்ன சும்மா ஒரு டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிக்கிட்டாங்க. என்ன ஓவரா பேசுறிய? ஆமா ஆமா, மெண்டல் கத்தாத டாக்கு. ஆமா ஆமா சல்மானு. லவ் யூ ஆண்டி. ஓகே ஓகே ஓகே. அக்கா என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு என்னக்கா இதெல்லாம்? நான் சொல்றேன் தம்பி. மக்கள் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்கள் வந்து ஸ்ரீமதி ஹாஸ்டல்ல ஸ்கூல்ல பிரின்சிபல் இருக்க ரூம்ல எதற்காக காண்டம் இருக்கிறது அப்படின்னு வந்து மக்களோட கருத்து. சரியா? எதற்காக பிரின்சிபல் ரூம்ல எதற்காக 3 பெட்ரூம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரியா? இதெல்லாம் எதற்காக? பிரின்சிபலுக்கு எதுக்கு பெட்ரூம்? பிரின்சிபல் ரூம்ல எதுக்கு இது ஆணுரை? இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க? இப்பதான் சிபிசிஐடி வந்து ஏதோ சிபிஐயா அது என்னமா அதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முழு விவரம் புள்ளி விவரமா அவங்க வந்து அலசி ஆராய்ஞ்சு முழுசா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து போராட்டத்துல நான் கலந்துக்க போறேன். சரியா? என்னன்னா ஒரு +2 மாணவி வந்து ஒரு மாணவி 2 நாளைக்கு முன்னாடி கேமராவில் என்ன பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு இரவு 8:30 மணிக்கா எத்தனை மணிக்கு வந்து 8 மணிக்கு வந்து ரொம்ப சோர்வா கால்கள் தளர்ந்து போய் மேஜை மேல உக்காந்துருக்கு. அந்த பொண்ணால வந்து உட்கார முடியாம படுத்துருச்சு. அவ்வளோ ஒரு டல்னஸ் அந்த பொண்ணுக்கு. இன்னொரு விஷயம் எப்படின்னா அந்த ஆணுரையில பிளட் வந்து பீடிங் ஆயிருக்கு. அதை வந்து கண்டுபிடிச்சு சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு மெடிக்கல் ரிப்போர்ட்ல யார் என்னன்னு அதையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஃபுல்லா வந்து டீட்டெயில் வந்து எதுவுமே வந்து தெரியல. ஏன்னா வந்து அரசாங்கம் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா மக்களோட கேள்வி என்னன்னா பிரின்சிபல் ரூம்ல எதுக்காக 3 பெட்ரூம் வச்சிருக்காங்க? அதுதான் முதல் கேள்வி.
இன்னொரு கேள்வி என்னன்னா, பிரின்சிபல் ரூம்ல எதற்காக ஆளுரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இரண்டாவது ஒரு கேள்வி. மர்மமான முறையில வந்து இதோட 7வது பொண்ணா வந்து நம்மளோட புள்ள வந்து ஸ்ரீமதி வந்து இறந்திருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து கொலைகளோ தற்கொலையோ வந்து தொடர்ந்து அந்த ஸ்கூல்ல வந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து மக்களோட கேள்வி. ஏன் இப்படி வந்து அந்த ஸ்கூல்ல சேர்க்கப்பட்ட பெண் குழந்தைகள் வந்து 7 குழந்தைகள் வந்து இதோட சேர்ந்து வந்து 7 குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு வந்து மக்களோட கேள்வி. இது முழுசா முழு விவரமா புள்ளி விவரமா வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அது முழு விவரம் வெளியே வந்த பிறகுதான் மக்கள் இப்ப கொந்தளித்ததுக்கும் மக்கள் இப்ப போராட்டம் பண்ணதுக்கும் அர்த்தமா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை வந்து பார்க்க போவாங்க. சரியா? இன்னைக்கு ஏன் நான் வாயை திறக்காம இருக்கேன்னா, எனக்கு முழு விவரமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசினா அது கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நான் அதை வந்து நான் பேசாம இருக்கேன். புரியுதா? இல்லைன்னா பெத்த வயிறு பத்திட்டு எறியும்பா பண்ணாட பயில. ஓ புள்ளன்னா ஏன் புள்ளன்னா புள்ள ஒரு ஸ்கூலை நம்பி தாய் தகப்பன்னு சொல்லிட்டு ஸ்கூலை நம்பி விட்டுருக்குது. அங்க நம்மள மாதிரி அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, டீச்சர் வாத்தியார் எல்லாமே அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி விட்டுருக்காங்க. ஒரு உயிரே போயிருக்கு. இதை வந்து நீங்க வந்து பண்றதுல தப்பே கிடையாது. என் புள்ள எப்படி இறந்து போச்சு அப்படின்னு வந்து தாய் தகப்பன் கேட்கறதுல தப்பே கிடையாது, போராட்டம் பண்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா முழு விவரம் போலீஸ் அதிகாரிகள் உண்மையை சொல்ற வரைக்கும் அந்த உளைச்சல் வந்து மனக்குழப்பம், மன உளைச்சல், போராட்டங்கள் அப்படி இப்படின்னு தான் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இது ஒரு சரியான வந்து தீர்ப்பு அந்த வந்து கடவுளே ஒரு சரியான தீர்ப்பை வழங்கி என்ன ஏது நடந்து தக்க தண்டனை வந்து கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நானா இறைவன்கிட்ட போயிட்டு மன்றாடிட்டு இருக்கேன் நான்லாம். அதனால அது வரைக்கும் நான் வாயை திறக்கல. நான் பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சக்தி கீர்த்தியா எங்க போங்க. அடுத்தவன் பொழப்பு மயில வந்து கைய வச்சு பாக்குறதே உனக்கெல்லாம் வேற வேலை மயிரா போகுது. அவன் என்னன்னு போங்கடா எல்லாம். அங்கங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது. சும்மா என்னை வந்து நக்கிக்கிட்டே உட்காந்து 4 நறுக்கு 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 நறுக்குன்னு என்னை வந்து நக்கலன்னா உங்களுக்கு பொழப்பு போவாதாக்கும். உண்டே கரண்டிங்களா ஆண்டே குடிச்சிங்களா ஆனா பொழப்பத்தவங்களா பொழப்பத்தை புளுத்து சிரிச்சம் அவனுங்களா. என்னடி இது ரொம்ப ஓவரா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறத இவனுங்களா? ஏன்னா ஒன்னத்துல ஓடு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா நீங்க? கண்டிப்பா நானும் பார்த்துட்டு இருக்கேன். 52 கமாண்டுமே பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ அசிங்கமா போட்டு வச்சிருக்கேன். நான் நக்கி மௌனுங்களா என்ன பார்த்தா கேன கூதி மறைச்சிருக்கீங்களாடா கரண்டி பயிலுங்களா? ஏன்னா விட்டா ஓவரா போறீங்க ஓவரா. சரி கொஞ்சம் காமெடி பண்ணுவோம், சிரிக்கும், ஆடுவோம், லூஸ் மாதிரி இருப்போம் நினைச்சுக்கிட்டு தான். ஏன்னா என்னவே என்னமா இந்த வாங்க வாங்கிட்டு அலையிறீங்க பொச கட்டுங்களா போக்கத்தை நாய்ங்களா. ஆளை பாரு ஆளை. கொஞ்சம் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடுறீங்களாடா கரண்டி பயலுங்களா? கட்டி எடுத்துட்டீங்களா? என்னடா உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏறி போச்சு நட்டுக்குச்சுன்னு நான் கேட்கறேன். என்ன ஏறி போச்சு உங்களுக்குலாம் நட்டுக்குச்சு? சும்மா தேவையில்லாத உப்பு தின்பவர்கள் தண்ணீர் குடித்து தான் ஆக வேண்டும். கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். கண்டிப்பா கண்ணன் சீனு போடாதடைய அரை லூசு பெண்ணே. அட நான் எங்கடா சீனு போடுறேன்? நீனாவது டீசெண்டா திட்டுறடா. ஆனா மத்தவள எப்படி திட்டுறான் பாரு. நீ லூசு கூதின்னு கூட சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிட்டு போறேன். என்னன்னா பேசுறாங்க நான் பரதேசி பயலுக? என்னன்னா பேசுறீங்க? என்னடா என்ன ஏன் என்னன்னு கேக்குறேன். என்ன அப்படியே உங்களுக்கு அப்படியே குஞ்சாமணி அப்படியே முடு 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 முடுன்னு ஆட்டுதான் உங்களுக்கு. ஆடுனா பாருங்க, சிரிச்சா பாருங்க, காமெடி பண்ணா பாருங்க, பைத்தியக்காரியாவே இருக்கேன் என்ன பாருங்க. உங்களையா என்ன சொல்லிவிட்டாங்க? உங்களையா என்னது சொல்லிவிட்டாங்கடா? உங்களை ரொம்ப பிடிக்கும், கார்மேகம் போல் உன் கண்கள் அப்படி அழகு. ஐயோ ரொம்ப நன்றி. ரொம்ப நெஞ்ச நக்கிட்டீங்க ராகுல். ரொம்ப நெஞ்ச நக்கிட்டீங்க ராகுல். ரொம்ப சந்தோஷம். என்ன வளைன்னு இனியவன் பிரியமா? ஏ யார் பிள்ளைங்க வெளியில அங்க போங்க. மழை எப்படி அடிக்குது? கலாதர்கா போ, அப்பா ரூமுக்கு போ. அங்க போ. இங்க என்ன பண்றீங்க மழையில நனைஞ்சுக்கிட்டு? அபிநயா
இங்க மழையில கதவை திறந்து விடுக்கா, நாங்க லைவ் பேசிருக்கேன். அப்ப நாங்க ஏதாவது இங்க நான் பேசிட்டு அப்புறம் பச்சை பச்சா பேசி விட பாப்பாங்களோ? ஓடி போயிருங்க, நானே டென்ஷன்ல இருக்கிறேன். இறைவன் இருக்கா அக்கா? ஆமாடா தம்பி. கோடி கூதியா? என்னது ஹரி பிரசாத் குமாரா? ஏலே அது தாண்டா இருக்குது, அதுதான் இருக்குது. உங்களை நான் இல்லைன்னு, எனக்கு அது இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க அப்படியே பத்திரமா பொத்திட்டு போங்க. எனக்கு என்ன இருக்கு? அதை நான் அப்படியே பத்திரமா பொத்திட்டு நான் இங்கிட்டு வந்துடுறேன். இதுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் சம்பந்தம் இல்லை. கெட்ட கெட்ட வார்த்தையா போடாத. எடுபட்டவனே, அழிஞ்சவனே, தூக்கி தின்னவனே. முகம் சிவந்து விட்டது. சூப்பர், அருமை பதிவு. அழுகு தேவதையே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஹலோ சிஸ்டர், பேர்ட் வைஸ் நோ. கண்டிப்பா சாதனா, லவ் யூ டூ பேபி. லவ் யூ லவ் யூ லவ் யூ அஸ்ரதின். இல்ல உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத லைவ் வீடியோ? அட நஜிமே, நான் தேவையில்லாமலாம் லைவ் வீடியோ போட மாட்டேன். நான் 5 வருஷமா மீடியாவில் இருக்கேன், 5-6 வருஷமா இருக்கிறேன். சரியா? நான் தேவையில்லாம லைவ் வீடியோ போட மாட்டேன். ஏதோ உங்க கூட ஆடலாம், பாடலாம், சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஏதோ என் மைண்ட் ப்ரெஷரை உங்கள்கிட்ட தீக்கலாம் அப்படின்னு பார்த்தா லைவ் வந்தாலும் எனக்கு டெய்லியும் படுத்தா தூக்கம் இல்லை, பாய் போட்டா உறக்கம் இல்லை. எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை கொண்டா திணிக்கிறீங்கடா. ஒரு வார்த்தை, ஒரு கெட்ட பேர் இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஊருக்குள்ள நான் தெரியாம இருந்தேன். ஆனா அந்த உலகம் முழுக்க என்னைய அது இது உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க ஆத்தா, உங்க அப்பா, உங்க அம்மாயின்னு சொல்லி என்னைய என்னென்ன பேரை ஏற்றி விடுங்க. ஆட கரண்டி பெத்த கரண்டிகளா. தற்கொலை என்று தற்போது மீடியாவில் வீடியோ ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, என்னது? கண்டிப்பா இருக்காது. அழகு தேவதை அந்த புள்ள, ஸ்ரீமதி அழகு தேவதைப்பா. அந்த பொண்ணு அழகு தேவதை, ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு. அது அவங்க ஆத்தா முகத்தை பார்த்தா எனக்குலாம் அப்படியே கட்டி பிடிச்சா, அவங்கள பார்த்தனா நானா கதர்னு கதறி போடுவேன். அட படுபாவிகளா, தேவையில்லாம ஒரு புள்ள எப்படா தற்கொலை பண்ணும்? தேவையில்லாம எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம எப்படா தற்கொலை பண்ணும்? அட பாவி மனுஷா, ஆண்டவா உனக்கு கண்ணு இல்லையாடா? மகமாயி தாயே ஈஸ்வரா, உனக்கெல்லாம் கண்ணு இல்லையா? பார்த்து நல்லா அலசி ஆராய்ஞ்சு ஏதாவது பார்த்து பண்ணுடா அம்மா. என்னடா அது புதுசா பொருளைய கலப்புறாங்களே, புதுசா பொருளைய கலப்புறாங்க செய்ய. ஹாய் அக்கா, ஹாய் ஹமல் சேகர், வாங்க. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன்ரா தம்பி, ஃபைன்ரா. நீங்களாவது அழகு. ஓகே. கார்த்திக் கதிர் 50 ஸ்டார்ஸ் அமைச்சிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி கார்த்திக் கதிர். இருந்தா வச்சுக்கோ. கண்டிப்பா ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும். கண்டிப்பா ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும். நீதி கிடைச்சே ஆகணும். கண்டிப்பா சொல்றேன், நீதி கிடைச்சே ஆகணும். ஹாய் சாதனாக்கா, தயவு செய்து ஒரு பாட்டு பாடுங்க. அட பாட்டு பாடுற மூணுல இல்லடா. இந்த பாரு, இவனுங்களை பாரு. அவாரி அக்கா, ஃபைன் ராஜா. அக்கா, நீங்க மத்தவங்க பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க கஷ்டப்பட்ட உழைப்புக்கு கண்டிப்பாக சினிமா பயணம் செய்ய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் தம்பி. எனக்கு சினிமா பயணம் செய்யறதுக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா நான் சினிமா உலகத்துல போய் சிக்கப்பட்டு சீரழிஞ்சு ஒருத்தன்ட்ட அசிங்கப்பட்டு கலர் கருப்பா இருக்கேன்னு சொல்லி அவமானப்பட்டு எந்தெந்த காரணத்தை சொல்லி தருமா வெளியே அனுப்புனாங்க. அப்படி இருந்தும் 4 படம் நடிச்சேன். எல்லாம் என்ன ஒண்ணு வருதா, இப்ப வருது, அப்ப வருது, நல்லா வாயில கொடுத்துட்டாங்க. இந்த வந்தா நல்லா தான் இருக்கும் படம். எல்லாமே நல்ல நல்ல கேரக்டர் தான் நடிச்சிருக்கேன். வந்தா நல்லா தான் இருக்கும். யார் இல்லைன்னா இப்போ கூட படத்துக்கு தான் போகிறது தான் கூப்பிட்றாங்க. படத்துக்குலாம் கூப்பிட்டு தான் இருக்கேன். நான் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடே அப்பா, அங்கே வச்சு நல்லா செய்வீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படமும் வேணாம், ஒரு மயிறு வேணான்ட்டு நான் வந்துட்டேன். ஆமாங்கிறேன். படத்துக்கு போய் நக்குனது தான் மிச்சம். படம் என்ன படம்? ஓய் ஹைகோர்ட் உன்ன ஏங்க சின்னையா, ஏங்க நீங்கெல்லாம் வாயை வச்சுக்கிட்டு செவனேன்னு இருந்தா நான் எதுக்கு இங்க போறேன்? நான் எதுக்கு போறேன்? உங்களுக்கு புண்ணியமா போவோம். உங்க வாயில வசம்ப வச்சு தேய்க்க
தயவு செய்து உங்களுக்கு புண்ணியமா போயிடும். ஒவ்வொருத்தரையும் வாழை விடுங்க, வாழை விடாம வாழை வெட்டி ஆக்கி கெடுத்து விடாதீங்க. கெடுத்து குட்டி சேவராகி அவங்க குடும்பத்தை அழிச்சு நீங்களே எங்க போய் போறீங்க? சுடுகாட்டுக்கு போறீங்களா? இல்ல எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் உள்ளார வச்சுட்டு நீங்க என்ன நல்லா வந்துட போறீங்க? மிஸ் யூ லாவண்யா, மிஸ் யூ ஸ்ரீமதி சிஸ்டர். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா கண்டிப்பா. அக்கா டான்ஸ் ஆடுங்க. இவனுங்க ஏண்டா நான் ஹாப்பியா இருந்தாதான் டான்ஸ் ஆடுறேன். உன் மரமே 248 பேப்பர் ஐடி பார்த்து பயமில்லை, நல்ல வேளை தமிழ் சினிமா தப்பிச்சது. நல்லா இருக்கே. இடுப்பை காட்டவும். இடுப்புல என்ன 16 வண்டி டயரு ரோலர் மாதிரி ஏறி போய் கிடக்குது தெரியுதா? இந்த இடுப்பை பாக்குறதுக்கு நீங்க வரிய இது இந்த ரோலர் ஃபேட் இந்த இடுப்புக்கு நீங்க இந்த அழைச்சாலைங்க. புள்ள பெத்த வயிறு 2 புள்ள பெத்தது இந்த வயிறு. இந்த இடுப்புக்கே நீங்க இந்த அழைச்சி அலையிறீங்கன்னா இன்னும் எங்க அழகா நல்லா குண்டுன்னு கொழுன்னு இங்கிட்டு 4 கிலோ இங்கிட்டு 4 கிலோ தக்காளி போல சிவப்பு அந்த கலர்ல இருந்தா உங்களை நீங்களாம் எங்க இருப்பீங்க? நட்டுக்கு நிக்க மாட்டீங்க. இடுப்பை காட்டு, அதை காட்டு, இதை காட்டும். காலை போன கடைசியில என்னைய பாரு, அதை காட்டு இதை காட்டு. இவன் பாரு விக்கி என்ன சொல்றேன் பாரு. விக்கி விஜய் டிக்யூவா மொளை தெரியுது, கொஞ்சம் மூடுங்க அக்காவா. ஏண்டா அக்கான்னு சொல்றியே, வாயில வச்சு நான் வச்சு உன்னை தேக்க. எதுக்குடா அப்படி பச்சையா பேசுற? எதுக்கு இப்படி நீ பச்சையா பேச அழிஞ்சு போற? காரண்டி கலை செல்வன் ஹாய்டா தம்பி. தம்பி கோச்சுக்காதுங்கண்ணா, அண்ணன் தம்பி நல்லவன் எல்லாம் இருந்தீங்கன்னா கோச்சுக்காது. நல்லவன் இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க. அக்கா தங்கச்சி நல்லவர்கள் எல்லாரும் இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க. இந்த கரண்டிகளை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படிதான் ட்ரீட் பண்ண முடியும். வேற மாதிரிலாம் ட்ரீட் பண்ண முடியாது சரியா? வேற மாதிரி ட்ரீட்டே பண்ண முடியாது. உங்க ஊர்ல பெய்யுத மழை, இங்க நல்லவங்க நாங்களாம் இருக்கனால தானே இங்க ஜேன்னு மழை பெய்யுது. ஆடி மாசம் தண்ணிக்கெல்லாம் அலைய வேண்டியது இல்லடா. இங்க அமோகமா பயிர் செய்யலாம்டா, நாற்று நடலாம்டா, விவசாயம் பண்ணலாம்டா, சூப்பரா இருக்குமுடா. எங்க ஊர் சைடு வாங்கடா. எல்லாம் விவசாயம் எல்லாம் கோமணத்தை கட்டிக்கிட்டு இங்க எல்லாம் மம்டி எடுத்து வெட்டி விவசாயம் பண்ணி பாருங்களா. வேர்வைய சிந்தி உங்களுக்கு அந்த வலி எடுக்கும். நீங்க எல்லாம் நல்லா தின்னுபிட்டு குதிரை குட்டையாட்டம் தின்னுபிட்டு அலையிறீங்கல்ல. அதனால உங்களுக்கு நட்டுக்கிட்டு தான் நிக்கும் உங்களுக்குலாம் இந்த காரண்டிகளா. ஓடு திருச்சியில ரெய்னாக்கா. ஆமாடா தம்பி, திருச்சியில இல்லடா, நான் அவுட்டர்ல இருந்துட்டேன்டா தம்பி. இங்க இருக்கேன் நம்ம ஊர்ல. ஆத்தி 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 அடக்காரண்டு தானே போயிருச்சு ஆத்தி. நீ ஒழுங்கா இருந்தா ஏன் இப்படி கேக்குறானுங்க? ஏன் நான் ஒழுங்காம இல்லாம ஆடிக்கிட்டு அலையிறானா? கரண்ட் வேற போயிடுச்சடா படுபாவிகளா. நல்லா இருக்குமே இப்படி உங்களுக்கு. நல்லா இருக்கும். இப்ப நடு நல்லா ஜிலுன்னு மழை வேற, நான் கிளுன்னு வேற லைவ் வேற, நல்லா மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து என் லைவ்ல கண்ணா பின்னா கன்றாவதியா கமாண்ட் எழுத உங்களுக்கு சுவாரஸ்யமா அடிச்சு ஊத்துமேடா தம்பி. டோன்ட் வரி அக்கா, நீங்க செம்மையா பேசுறீங்க. தேங்க்யூடா தம்பி. லவ் யூ அக்கா, யூ ஸ்வீட். தேங்க்யூடா தம்பி. மேட்டர் போனா போறீங்களா? லைட் ஆப். ஆமாடா கரண்ட் போயிருச்சு. இவன் மேட்டர் போட போனீங்களான்னு கேக்குறான். எனக்கு ஏன்னா அப்பதானே இளமையனு பூங்காற்று அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு இளமை திரும்பி இருக்கு. அதனால ஓடுறேன். டங்கு 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 டங்கு. பாவம் நான் அஜித்து, நான் சிம்ரனு, என் புருஷன் அஜித். நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெத்தை போட்டு வை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு, இந்த இளமைக்கு உணவு. இன்று முதல் இரவு, எந்த இளமைக்கு உணவு. உன்னை கொல்லவா இல்லை அல்லவா நீ பாபா, நீ
இந்நேரத்தில் எல்லாம் பறக்குது. தனத்தானனா 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 தானா. யாராப்பா 50 ஸ்டார்ஸ் ஆட் மீ டியர். கார்த்தி வாடா மாப்பிள. வா 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 வா. எல்லாரும் ஸ்டார் பட்டன் அமுக்குறாங்க. ஏ கமாண்டு போறீங்களே கை வலிக்க அந்த பக்கத்துல ஸ்டார் பட்டன் இருக்கு, அதை போட்டு அமுக்குனா உங்களுக்கு என்ன கொல்லையா? அந்த ஸ்டார் பட்டனை போட்டு அமுக்குங்கடா தம்பி. அக்காவுக்காக ஒரு 50 ஸ்டார் அனுப்ப மாட்டீங்களா? அக்காவுக்காக ஒரு 75 ஸ்டார் அனுப்ப மாட்டீங்களா? அக்காவுக்காக ஒரு 100 ஸ்டார் அனுப்ப மாட்டீங்களாடா? ஒருத்தனுக்கு கூட கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையாடா தம்பி? சரி, இந்த பிள்ளைங்க கிராமத்துக்குள்ள கிடக்குது, குண்டை செடியில குதிரை ஓட்டிக்கிட்டே கிடக்குது. அக்காவும் வளர்ந்து பெரிய ஆளா ஆகி நானும் 4 இடத்துக்கு போய் கார் வாங்கலாம், இடம் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். நானும் இந்த கூரை வீட்டுக்குள்ளே கடந்து கூரை வீட்டுக்குள்ளே வளர்றனே. நான் இப்படியே இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் செல்லங்கள்லாம் இருட்டில் நிலவு மாதிரி பழிச்சிட்டு இருக்கீங்க. அடே அப்பா, நீ நல்லா நெஞ்ச நக்கிறடா தம்பி. நரேந்திர விஜய் எவனாச்சும் போடுடா போறான். கரண்ட் இல்லை அபியா? ஆமா ஆமா, இருட்டில. ஐயோ அக்கா இப்படி பேசுறீங்களே அண்ணா உங்களை. இல்ல கழுதை 666 என்னது செல்லக்குட்டி இருட்டில் அடாடா. நரேந்திர விஜய் சரிடா. சதீஷ்குமார் கவர்ச்சி காட்ட கிடாது. 500 ஸ்டார்ஸா? விவசாயி MBA எனக்கு பர்சனலா உன் நம்பரை கொடுன்னு தானே சொன்னேன் என் தங்கமே. அப்பயே பிடிச்ச அதிகப்படியா நீ எனக்கு ஸ்டார் பட்டன் அமுக்குற ஒரே ஆளு விவசாயி MBA தான். எனக்கு 500 ஸ்டார் பட்டன் எனக்கு அமுச்சிருக்கா. தேங்க்யூ சோ மச் தம்பி. நீங்க தம்பியா அண்ணனா யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு விவசாயின்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் உங்களை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். தயவு செய்து உங்களோட நம்பரை எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்பாக்ஸில் எனக்கு உங்களோட நம்பரை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களை தேடி இல்லம் தேடி உங்களை ஒரு ஹக்காவது நான் பண்ணணும். கண்டிப்பாக நான் உங்களை ஒரு ஹக் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு டீயாவது சாப்பிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப 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 ஆசை இருக்கு. மயிரை பிடிக்காத, இந்த தொல்லை வர தாங்கும்ல. கண்டிப்பாக வரேன். விவசாயி MBA எப்பா எவ்வளவு பெரிய. ஆமா கார்த்தி, நீ பாத்துக்க. என்னடா ஈயா வைக்குது எல்லாம்? என்னடா இந்த வெயில் காலத்தை வச்சு இந்த மழை காலத்துல ஈயா வைக்குது இவளை இன்னும்? ஆமா போங்க, இப்ப நான் தப்பு பண்ணிவிட்டேன். இவன் கையாவது பிடிச்சி இழுத்து விட்டேன் இப்ப நான். அதனால இப்ப பதட்டத்துல படுறாரு. இப்ப ஆண்டி, என் நண்பன் தேவலாபுரம் கார்த்தி உங்க தீவிர ரசிகர்கள், அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் கார்த்தி, எப்படி இருக்க தம்பி? நல்லா இருக்கியா? நைட்ல உன் தூக்கமே வராதா? வருமே. சைலண்டே சொட்டுது. லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு போ. நான் மாலைய சொன்னேன். என்னது சொட்டுது? லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு போ. நான் மலைய சொன்னேன். ஓஹோ அட ஏலே, நீ இருக்கிறிய பக்கா ஃப்ராடு சைலண்ட்காரா. நீ வந்துட்டில்ல, இனி நான் லைவ் அம்மாவன் தாண்டா. வாடா நீ வந்துட்ட தானே, இன்னைக்கு களை கட்டுப்படா தாம்பே. வாடா. நீங்க குளிச்சிருக்க மாட்டீங்க, அதான் நீ ஈ மொக்கிதா. நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறேன். ஆமாம். ஹாய் ஹனி சிமோ, தலை பக்தன் வாங்க. எல்லாத்தையும் ஆத்து போடுங்க. ஆமாம், ஸ்வீட் இருக்கிற இடத்துல தான் ஈ வருது. ஈ வரதா செய்யும். ஜேம்ஸ் மைக்கு. ஐயோ கண்ணா, என் சேலைக்குள்ள கட்ட ரொம்ப கடிச்சு. கண்ணா, என் சேலைக்குள்ள கட்ட ரொம்ப புகுந்திருச்சு. எதுக்கு கண்ணே? அது வெள்ளம் கட்ட ரொம்ப தெரிஞ்சிருக்கு. அதுக்கு எறும்பு செய்யும் வேலையெல்லாம் உறும்பு செய்யவா மாமா
தெரிஞ்சிருச்சு எதுக்கு கண்ணே எது வெல்லாம் என்ன கட்டரும்பு தெரிஞ்சிருச்சு அதுக்கு. எனக்கு பதில் வரவில்லை. ஐ லவ் யூ. முரசொலி மாறன் வாங்க, முரசொலி மாறன் வாங்க வாங்க. இந்த ஈ என்னடா இந்த லைட்டு மேலே உட்காருது, என்னடா கண்ணு தெரியல. என்னடா ஐயோ இன்னைக்கு நான் கண்ணுக்கு அக்காப்புல மையே போடலடா, மையே போடலடா, மையே போடலடா. கட்டரும்பு தானா லைவ்ல விஷால் போட்டு இருக்காரா? என்னது உன்னோட புள்ளிக்குள்ள இப்ப கட்ட எறும்பு நுழைஞ்சிருச்சா? கிறிஸ்வரே ஏண்டா கண்ணாய ஜாலைக்குள்ள கட்டரும்பு பூந்துச்சுன்னு தான் சொன்னேன். கண்ணாய ஜாலைக்குள்ள இதுக்குள்ள பூந்துக்குச்சு நான் சொன்னனா? ஏண்டா எடுப்பட்டவனே, ஏண்டா அது பாட்டுக்கு நான் பாடுறதுக்கு வித்தியாசம் இல்லையாடா? நான் பாட்டு அவன் பாடுற பாட்டு தான்டா பாடினேன். எதுக்குடா அப்படி பேசுறீங்க? எதுக்குடா அப்படி கெட்ட வார்த்தை பேசுற? உனக்கு அந்த வார்த்தை சொன்னா அப்படியே 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 பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லி புசுக்குன்னு போகுமா அப்படியே? பாண்டா அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முரளிதரன் லால்குடி நல்லா இருக்கேன்டா தம்பி. வெரி நைஸ். கோபி மதுரை கோபி வாங்க வணக்கம். ஹாய் மேடம் வாங்க வாங்க. தனுஷ் லவ் யூ அக்கா, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. அருண்மொழி சூப்பர் சூப்பர் அக்கா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் முரளிதரன் நல்லா இருக்கேன். ஹாய் ஹேட் யுவர் டின்னர். நான் என்ன சாப்பிட்டேன்? நான் ஒண்ணுமே சாப்பிடலையே தங்கம். பல்ல மாட்டு சூரியெல்லாம் பூப்புதா? என்னது போடலாம் ஆண்டி, இப்பதான் அழகா இருக்கீங்க. போடலாம்டா ஆண்டி, இப்பதான் அழகா இருக்கீங்களா? புரியலையடா.